உனக்கு என்னப்பா சாய்வு, நாளைக்கு சவுதிக்கு போயிருவ. உனண்டா கப்சா மது கொத்து. சரி சீக்கிரம் குழி ஆட்டுங்களா, கபாப்பும் அடிச்சு உடம்ப ஏத்துவ. அங்க சவுதிக்கு போனதுக்கு பிறகுதான் எங்களை காப்பாத்து. பொண்டாட்டி சமையல குறை சொன்னதுக்கு அங்க போய் அதுக்குள்ள தண்டனை அனுபவிப்பான். ராத்திரி சாப்பாடு குப்பூசு கிடைக்கும், பருப்பாட்டம் வரும், ருசியே இருக்காது. பொண்டாட்டி சமையல உப்பு இல்ல, பொண்டாட்டி மீனா நான் அடுப்படியில காய்ச்சிக்கிட்டு நிற்பான். பூனை மாதிரி மெதுவா போய் அம்பட்டையும் திண்டு காலி பண்ணிடுவான். கால் மேல காலோட உட்காந்து குறை சொல்லுவான், என்னடா ஆனம் காய்ச்சிருக்கேன்னு. இப்படி குறை சொன்ன புள்ள அரபு நாட்டுல குப்பூசும் தயிரை முக்கி திண்டுட்டாலே தான். சமையல் பண்ண நேரமே கிடைக்காது. அப்படி நேரம் கிடைக்கும் போது சமைச்சு வச்சு பிரிச்சுக்குள்ள வச்சு சூடாக்கி சாப்பிடணும். நாளைக்கு பிளேட்டு 2 வருஷத்துக்குள்ள சாப்பாடா ஒரே நேரத்துல எழுத்துடணும். எப்படி ஹச்சுன்னு தும்முனா மூக்கொலி சோர்ந்து உழணும். நல்லா சாப்பிடுங்க மச்சான், நாளைக்கு போறிய வெளிநாட்டுக்கு. என்னவா நிறுத்தலாம், அங்க மணிய போறலாம். அடிச்சாம எழுப்பி சாப்பிடு சாப்பிடுங்க. மணிய பார்க்கலையே. சவுதிக்கு போனா மூட்டை தொந்தரவு, வீட்டுக்கு வந்தா இவ தொந்தரவு. என் உறக்கம் போச்சா 2:30 மணிக்கு எழுப்பி சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாளா.